இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா, 6th டேர்ம் 1ல லெசன் 1ல இருக்க ஜியோகிராஃபில உள்ள பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இப்போ நம்ம அந்த லெசன் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெசனோட நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேரண்டம் வந்து எப்படி வந்து தோன்றுச்சு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சூரிய குடும்பத்துல உள்ள விண் பொருட்களை பத்தி வந்து தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் தென் புவியோட இயக்கம் என்ன, அதோட விளைவுகள் என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். புவியோட கோள்கள்லாம் என்னென்ன இருக்கு, அந்த கோள்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட். அதாவது நமது பேரண்டம், பேரண்டத்துல இருந்து அண்டம், அண்டத்துல இருந்து சூரிய குடும்பம், சூரிய குடும்பத்துல இருந்து புவி, அப்புறம் நாடு, மாநிலம், மாவட்டம், நகரம், தெரு, நம்ம வீடு. இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். அப்படின்னா புவியோட ஃபர்ஸ்ட் அட்ரஸ் என்ன? இப்ப நம்மளோட வீடு, நம்மளோட ஆஃபீஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில அட்ரஸ்லாம் இருக்கும். இப்ப நம்ம தமிழ்நாடு வந்து எங்க இருக்கு? தமிழ்நாடு வந்து இந்தியால வந்து இருக்கு. இந்தியா எங்க இருக்கு? ஆசிய கண்டத்துல வந்து இருக்கு. ஆசிய கண்டம் எங்க இருக்கு? புவியில வந்து இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம ஒரு ஒரு பிளேஸுக்கும் வந்து எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு அப்படின்றத சொல்றோம்ல. அதே மாரி இப்ப நம்ம புவிக்கு பார்த்தோம் அப்படின்னா புவிக்கு எண் 3 சூரிய குடும்பம், பால்வெளி விண்மீன் திறன் மண்டலம், பேரண்டம். எண் 3 அப்படின்றது என்ன அப்படின்னா, சூரிய குடும்பத்துல உள்ள 3வது கோள் எது அப்படின்னா புவி. நெக்ஸ்ட் வந்து பெருவெடிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, பெருவெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணில் அடங்காத ஒரு விண்மீன்களும் வான் பொருட்களும் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்டம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பேரண்டம் பற்றிய படிப்பிற்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மாஸ் அப்படின்றது என்ன சொல் அப்படின்னா கிரேக்க சொல். இந்த இந்த 1 மார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க். காஸ்மாஸ் அப்படின்றது வந்து எந்த சொல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிரேக்க சொல் அப்படின்னு சொல்லணும். இந்த பேரண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா மிக பரந்த ஒரு விண்வெளியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு பெருவெடிப்பின் போது பேரண்டம் வந்து உருவாச்சு அப்படின்றத வானியல் அறிஞர்கள் பல பேர் வந்து நம்புறாங்க. இந்த பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள் இருக்கு, விண்மீன் கோள்கள் வந்து இருக்கு, அண்ட் தென் வந்து வால் நட்சத்திரம், சிறுகோள்கள், வெண்கற்கள், துணைக்கோள்கள், இது எல்லாமே வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ உள்ள வான் பொருட்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வானத்துல உள்ள எல்லா பொருட்களுமே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வான் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த வான் பொருட்கள், அதாவது ஒரு ஒரு வான் பொருட்களுக்கும் இன்னொரு ஒரு வான் பொருளுக்கும் இடையே உள்ள தூரத்தை அளவிடுறதுக்கு வந்துட்டு ஒரு ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அப்படின்றத சொல்றாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து விண்மீன் திரள் மண்டலம் என்பது வந்து ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களோட தொகுப்பு. அதாவது நிறைய நட்சத்திரங்கள் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில் வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள் வந்து சிதறியும் குழுவாகவும் காணப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்து உருவாச்சு அப்படின்றத சொல்றாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா சூரிய குடும்பம் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்தில் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட் வந்து புவிக்கு அருகில காணப்படுற விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னா ஆண்ட்ரோமேடா. இன்னொன்னு என்ன அப்படின்னா மெகலனிக் கிளவுட்ஸ். இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்டான 1 மார்க்ஸ். அதாவது புவிக்கு அருகில காணப்படுற விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆண்ட்ரோமேடாவும், இன்னொன்னு என்ன அப்படின்னா மெகலனிக் கிளவுட்ஸ். இது ரெண்டும் தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஓர் ஒளியாண்டு என்பது வந்து ஒளி வந்து ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளி வந்து ஒரு வருஷத்துல எவ்வளவு வந்து பயணிக்குது அதோட தொலைவு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒளி, அதாவது லைட் வந்து லைட்டோட திசைவேகம் வந்து வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒளியானது வந்துட்டு வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் வந்து பயணிக்கும். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்ஸ். ஒலிக்கும் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து வினாடிக்கு எவ்வளோ கிலோமீட்டரு, நெக்ஸ்ட் அது வந்து வினாடிக்கு எவ்வளோ போகும் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பேரண்டத்தோட படிநிலைன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பேரண்டம் அப்படின்றத வந்து மொத்தம் வந்து 5ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டம், அதாவது பேரண்டம் ஒண்ணு வந்து உருவாகுது. அதுல இருந்து வந்து விண்மீன் திரள் மண்டலங்கள் வந்து உருவாகுது. அதுல பார்த்தோம் அப்படின்னா சூரிய குடும்பம் வந்து இருக்கு. அந்த சூரிய குடும்பத்துல வந்து நிறைய கோள்கள்லாம் இருக்கு. அந்த கோள்களுக்குன்னு சொல்லிட்டு துணை கோள்கள்லாம் இருக்கு. இதைதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 5ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்டம் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து விண்மீன் திரள் மண்டலமும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய குடும்பம். சூரிய
சூரிய குடும்பம்னு பார்த்தோம் அப்படின்னா சோலார் என்ற சொல்லானது சூரிய கடவுள் என்று வந்து பொருள்படும். சோல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதாவது சோல் அப்படின்றது எந்த வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டுச்சு. இப்போ சூரிய குடும்பம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து உருவாச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ சூரிய குடும்பத்துல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் இருக்கு, 8 கோள்கள் வந்து இருக்கு, குறுங்கோள்கள் வந்து இருக்கு, துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், இது எல்லாமே வந்து உள்ளடக்கிறதா என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் இதுல உள்ள சூரியன், அதாவது சென்ட்ரல்ல இருக்கிற ஒரு கோள் எது அப்படின்னா சூரியன் தான். சூரிய குடும்பத்தோட மையத்தில் வந்து சூரியன் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களையும் சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ சூரிய குடும்பத்துல உள்ள சூரியனோட நிறை எவ்வளவு அப்படின்னா 99.8%. இதுல வந்துட்டு சூரியன் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இது ரெண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெப்பமான வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுவை வந்துட்டு எது வந்து வச்சிருக்கு அப்படின்னா சூரியன்ல இருக்க வாயு எது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம். இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க்ஸ். அண்ட் தென் வந்து சூரிய குடும்பத்தோட மொத்த நிறை எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 99.8%. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து தானே வந்து ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது, அதாவது வெப்பத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றதான் எது அப்படின்னா சூரியன் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சூரியன் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு விண்மீன், அதாவது இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சூரியன் வந்து என்னது, ஒரு நட்சத்திரமா, கோளா, விண்மீனா அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா விண்மீன். இதுவும் இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க்ஸ். அண்ட் தென் வந்து சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை எவ்வளோ அப்படின்னா 6000°C. நெக்ஸ்ட் சூரிய குடும்பத்தில் அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் வந்து அளிக்குது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து கரெக்ட். அண்ட் தென் வந்து சூரிய ஒளி வந்து புவியின் மேற்பரப்பை வந்தடைறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 8.3 நிமிடங்கள் வந்து ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம கற்பனையில ஒண்ணு செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா இப்போ சூரியன் வந்து 1.3 மில்லியன் புவியை வந்து தனக்கு தானே வந்து அடக்கக்கூடிய வகையில் மிகப்பெரியது. சூரியன் வந்து அளவுல வந்து அவ்வளோ பெருசு அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கோள் அப்படின்னா என்ன, சுற்றி வருபவன் அப்படின்றதான் மீனிங். இதோட மீனிங் வந்து தெரிஞ்சுக்கோங்க. கோள் அப்படின்றது என்ன, சுற்றி வருபவன் அப்படின்றதான் மீனிங். சூரிய குடும்பத்துல வந்து மொத்தம் எத்தனை கோள்கள் இருக்கு அப்படின்னா 8 கோள்கள் வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. புதனு, வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஸோ ஷார்ட்கட்ல வந்து இந்த சைடு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. புதுவெள்ளி புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது அப்படின்னு. இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஆர்டரா படிக்க வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் தென் வந்து வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் வந்து சூரியனை வந்து எதிர் கடிகார திசையில் வந்து சுற்றுது, அதாவது மேற்குல இருந்து கிழக்கு அச்சுல வந்து சுற்றுது அப்படின்றத வந்து சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா பண்டைய தமிழர்கள் வந்து சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி வந்து அறிந்திருந்தாங்க அப்படின்றத வந்து சங்க இலக்கியங்கள் வாயிலா தான் நமக்கு தெரியுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா செருபானாற்று படையில் வந்து காணப்படுற வால்நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்து இளங்கதிர் ஞாயிற்று அப்படின்ற ஒரு பாடல் வரியில தான் நமக்கு தெரிய வருது அப்படின்றத சொல்றாங்க. அந்தன் பார்த்தோம் அப்படின்னா இவ்வாறு கோள்கள் வந்து சூரியனை நீள்வட்ட பாதையில் வந்து சுற்றி வருது அப்படின்றத சொல்றாங்க. கோள்கள் வந்து அனைத்தும் அவையின் பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு புவியீர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் சூரியனுக்கு வந்து அருகில் உள்ள 4 கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உட்புற கோள்கள், அதாவது புவி நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சூரிய குடும்பத்துல உள்ள கடைசி 4 கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வியாழனு, சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெளிப்புற கோள்கள், அதாவது வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உட்புற கோள்கள், வெளிப்புற கோள்கள் அப்படின்றத 2ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் நிரம்பி காணப்படுவதால வந்து வளிம கோள்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு உட்புற கோளும் வெளிப்புற கோள் அப்படின்றத 2ஆ வந்து பிரிக்கிறாங்க. உட்புற கோள்ல கடைசி கோள் எது அப்படின்னா செவ்வாய், வெளிப்புற கோள்ல வந்து ஃபர்ஸ்ட் கோள் எது அப்படின்னா வியாழன். ஸோ வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் வந்து நடுவுல உள்ள கோளை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குறுங்கோள் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதன் அப்படின்றத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மிக அருகில் உள்ள கோள், அதாவது சூரியனுக்கு அருகில இருக்கிற புதன் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மற்ற கோள்களை விட வந்து ரொம்ப வந்து சிறியது அளவுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இக்கோளானது வந்து ரோமானிய கடவுளான தூதுவரான மெர்க்குரியோட பெயரால வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இக்கோளில வந்து நீரோ வாயுவோ வந்து கிடையாது. இந்த கோள்ல வந்துட்டு
சொல்லிட்டு வளிமண்டலம் இல்லாததால பகல் பொழுது வந்து ரொம்ப அதிக வெப்பநிலையாகவும் இரவுல வந்து கடும் குளிராகவும் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து புதன் கோளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா துணைக்கோள்கள் எதுவுமே கிடையாது. அதிகாலை பொழுது அந்தி பொழுதுல வந்து புதன் கோளை வந்து நம்ம வெறும் கண்களால் காண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கோள் அப்படின்னா வெள்ளி. வெள்ளியை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வெப்பமான கோள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வெள்ளி வந்து சூரியனுக்கு வந்து 2வது இடத்தில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து புவியை போன்றே ஒத்த அளவில் உடைய கோளை வந்துட்டு அதாவது புவிக்கும் வந்து வெள்ளியும் வந்து ஒரே சைஸ்ல இருக்கனால இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை கோள்கள் அப்படின்னு அதை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதன் சுழலும் காலம் மற்ற கோள்களை காட்டிலும் வந்து அதிகமாக உள்ளது. அதாவது சுழலும் காலம் பார்த்தோம் அப்படின்னா 243 நாட்கள், தன்னை தானே சுற்றி வர்றதுக்கு 243 நாட்கள் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க. யுரேனஸை போன்று இக்கோளும் வந்து கிழக்கிலிருந்து மேற்கு சுற்றி வருது. அதாவது கடிகாரத்தோட சுற்றுல வந்து சுற்றி வருது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து மற்ற கோள்களை காட்டிலும் வந்து மிகவும் மெதுவாக வந்து சுற்றுது அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் தென் வந்து புதன் கோளை போன்று வெள்ளிக்கும் வந்து துணைக்கோள்கள் எதுவுமே கிடையாது. இது வந்து அன்பு மற்றும் அழகை குறிக்கிற ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் என்ற பெயரால வந்து இந்த கோள் வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. காலையிலும் மாலையிலும் வந்து வெண்ணில் வந்து காணப்படுவதால் இக்கோளை வந்து விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ விடிவெள்ளி அந்திவெள்ளி என்று வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. நிலவிற்கு வந்து அடுத்தபடியாக இரவில் வந்து பிரகாசமாக தெரிகிற கோள் எது அப்படின்னா வெள்ளி. இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க்ஸ். அதாவது நிலவுக்கு அடுத்தபடியா இரவுல வந்து பிரகாசமா தெரிகிற ஒரு கோள் எது அப்படின்னா வெள்ளி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புவின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு வந்து 3வது இடத்துல வந்து அமைந்திருக்கு. ஸோ புவி வந்து 5வது ஒரு பெரிய கோள் அப்படின்றத சொல்றாங்க. புவியோட மேற்பரப்பு பார்த்தோம் அப்படின்னா 4ல் 3 பகுதி வந்து நீரால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதனால வந்து இந்த கோள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இது வந்து ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது அப்படின்னா புவி தான். இக்கோள் வந்து உயிரினங்களை கொண்ட ஒரே கோள் அப்படின்றத சொல்றாங்க. புவியோட துருவ விட்டம் எவ்வளோ அப்படின்னா 12,714 கிலோமீட்டர். நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளோ அப்படின்னா 12,756 கிலோமீட்டர் அப்படின்றத சொல்றாங்க. புவியை வந்து சூரியனை வந்துட்டு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுற்றி வருது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொஸ்டின் கேட்டாலும் அதை வந்து நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் புவினா என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்ல இருந்து எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து புவி வந்து சூரியனை வந்து வினாடிக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி வருது அப்படின்னா 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சுற்றி வருது அப்படின்றத சொன்னாங்க. இக்கோளின் நிலம், நீர் மற்றும் காற்று காணப்படுவதால் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் வந்து நிலவுது அப்படின்றத சொல்றாங்க. ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு. புவியோட ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா நிலவு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா செந்நிற கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரியனில் இருந்து 4வதா காணப்படுற செவ்வாய்க்கோள் வந்து அளவுல வந்து புதன் தான் வந்து ரொம்ப குட்டியான ஒரு கோள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோமா. புதனுக்கு அடுத்தபடியா வந்துட்டு ஒரு சிறிய கோள் எது அப்படின்னா செவ்வாய் தான் அப்படின்றத வந்து சொல்றாங்க. செவ்வாய் வந்து ரோமானிய கடவுளான மார்ஸ் அப்படின்றவரோட பெயரால் வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. இதோட மேற்பரப்புல பார்த்தோம் அப்படின்னா இரும்பு ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து செந்நிறமா வந்து தோற்றமளிக்குது அப்படின்றத சொல்றாங்க. இதை வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவந்த கோள் என்று வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இக்கோளில் வந்து வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் அதன் துருவ பகுதி புவியை போன்று பனிக்கவிகைகள் வந்து காணப்படுகின்றன. அதாவது துருவ பகுதியில வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பனி மாதிரியான ஒரு நிலப்பரப்பு வந்து நிலவுது அப்படின்றது வந்து சொல்றாங்க. இக்கோளானது போபாஸ் டிமாஸ் என்ற 2 துணைக்கோள்களை வந்து கொண்டுள்ளது. அதாவது செவ்வாய்க்கு மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் அப்படின்னா 2 துணைக்கோள்கள் வந்து இருக்கு. அதோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது போபாஸ் டிமாஸ் அப்படின்ற 2 துணைக்கோள்கள் வந்து காணப்படுது அப்படின்றத சொல்றாங்க. செவ்வாய் கோளை வந்து ஆராய்வதற்காக சுற்றி வரும் களங்களும் தரை ஊர்திகளும் வந்து அனுப்பப்பட்டுள்ளன. அதாவது செவ்வாய்க்கோளையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து ஆராய்ச்சிகள் எல்லாமே வந்து பண்ணாங்க. அதுல வந்து நீர் இருக்கா, வளிமண்டலம் இருக்கா, மக்கள் வந்து வாழலாமா அப்படின்ற மாதிரி போறோம் அப்படின்னா வியாழன் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரிய குடும்பத்துல உள்ள மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா வியாழன் தான். இது வந்து 5வதா வந்து அமைந்திருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து ரோமானியர்களோட முதன்மை கடவுள் வந்து யாரு
ஜூபிட்டர் அப்படின்ற பெயரால் வந்து அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்தபடியாக பிரகாசமாக தெரிகிறது எது அப்படின்னா வியாழன் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழறக்கூடிய இக்கோள் வந்து வளிமக்கோள் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது. அதாவது வியாழன் கோள் வந்து எப்படி வந்து அழைக்கப்படுது அப்படின்னா வளிமக்கோள் அப்படின்னும் வந்து அழைக்கப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சூரியனை போன்று இதன் வளிமண்டலத்தில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக அதிகமாக துணைக்கோள்களை வந்து இந்த கோள் வந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதுல உள்ள சில ஒரு பெரிய துணைக்கோள்கள்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பா, கனிமீடா, கேலிஸ்டோ ஆகியன வந்து அளவுல வந்து தெரிகிற மிகப்பெரிய ஒரு துணைக்கோள்கள் அப்படின்றத வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல உள்ள உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ என்ன பண்றாங்க அப்படின்னா செவ்வாய்க்கோளில் உள்ள வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை வந்து ஆராயறதுக்காக 24 செப்டம்பர் 2014 அன்று வந்து மங்கள்யான் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்புச்சு. இதனால் வந்து இந்தியா வந்து செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் வந்து ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து பாக்ஸ் ஐட்டம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செவ்வாய்க்கோளில் உள்ள வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை வந்து ஆராயணும் அப்படின்றக்காக 24 செப்டம்பர் 2014 அன்று வந்து மங்கள்யான் அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்புச்சு. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் வந்து ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா நெக்ஸ்ட் வந்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்தபடியாக வந்து 4வது இடத்துல வந்துட்டு இந்தியா வந்து இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. வீடியோ வந்து முடியுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ வீடியோ வந்து ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்ட் 1ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஒரு ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்டம் அப்படின்னா என்ன அதோட ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம். அண்ட் தென் வந்துட்டு விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி வந்து பார்த்தோம். அண்ட் தென் சூரிய குடும்பத்துல உள்ள சூரியன் பத்தி வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து என்னென்ன கோள்கள்லாம் இருக்கு கோளை பத்தி ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்தோம். அண்ட் தென் கோள்ல பார்த்தோம் அப்படின்னா புதன் பத்தி பார்த்துருக்கோம், வெள்ளி, நெக்ஸ்ட் புவி, செவ்வாய், அண்ட் தென் வியாழன். இதோட இந்த உங்களுக்கு தெரியுமா இதோட நம்ம கிளாஸ் வந்து முடியுது. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஒரு பிக்சர்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு